ஒரு அழகான கிராமத்தில் ராஜு மற்றும் ரிமல் என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் பள்ளி முடிந்து தினமும் ஒன்றாக விளையாடுவார்கள். ஒரு நாள் மாலை வேளையில் அவர்கள் தெருவில் உற்சாகமாக கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது விமல் அடித்த பந்து எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டு காமாட்சி பாட்டியின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டது. சத்தம் கேட்டதும் விமல், ஐயோ, பாட்டி வருவதற்குள் நாம் ஓடிவிடலாம் என்று பயத்துடன் கூற, ராஜுவோ, வேண்டாம், தவறு செய்தது நாம்தான், அதை மறைப்பது கோழைத்தனம் என்று கூறி உறுதியாக மறுத்துவிட்டான். சத்தம் கேட்டு கோபமாக வெளியே வந்த பாட்டியிடம் ராஜு தலை குனிந்து உண்மையை சொன்னான். பாட்டி, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் விளையாடும்போது தவறுதலாக பந்து பட்டு கண்ணாடி உடைந்து விட்டது. இனிமேல் நாங்கள் கவனமாக விளையாடுவோம் என்றான். ராஜுவின் நேர்மையை பார்த்து பாட்டியின் கோபம் மறைந்தது. அவர் புன்னகைத்தார். ராஜு, நீ தவறு செய்தாலும் அதை மறைக்காமல் உண்மையை சொன்னாய். அந்த தைரியம் எனக்கு பிடித்திருக்கிறது. கண்ணாடியை நான் சரி செய்து கொள்கிறேன் என்றார். அதன் பிறகு பாட்டி இருவருக்கும் தின்பண்டங்களை கொடுத்தார். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை ஒப்புக்கொண்டு உண்மையை பேசுவதே மிகச்சிறந்த பண்பு என்பதை விமல் அன்று புரிந்து கொண்டான்.